ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அஸ்வத்தாமனை காவலில் எடுக்க மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சரவணன் வழங்கி கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது தொடர்பான விரிவான விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல 20க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் எதிர்பாராத திருப்பமாக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகியும், அதாவது கைது செய்யப்பட்ட பிறகு அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகியும் வழக்கறிஞருமான அஸ்வாத்தமன் என்ற நபரை கடந்த வாரம் கைது செய்தார்கள். இவர் வியாசர்பாடியைச் சேர்ந்த பிரபல தாதா நாகேந்திரனுடைய மகன் எனவும் கூறப்படுகிறது. இந்த நபரை தற்பொழுது காவலில் எடுப்பதற்கு போலீசார் திட்டமிட்டிருந்த நிலையில் எழும்பூர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்துள்ளனர். சிறையில் உள்ள நாகேந்திரனையும் கைது நடவடிக்கைக்காக ஆஜர்படுத்த திட்டமிட்டிருந்த நிலையில் ஒரே நேரத்தில் தந்தை மகன் இருவரையுமே காவலில் எடுத்து அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்திருக்கிறார்கள். நிலத்தகராறு தொடர்பாகவும் வேறொரு காங்கிரஸ் நிர்வாகியை கடத்தி மிரட்டி பணம் பறித்த இந்த விவகாரத்திலும் ஆம்ஸ்ட்ராங் தலையிட்டு அஸ்வாத்தமனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை எடுத்ததனால அவர் மீது முன்விரோதம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அந்த விவகாரத்தில் வேறு யாரெல்லாம் தொடர்பு, உண்மையில் என்ன அந்த விவகாரத்தில் நடந்தது போன்ற விஷயங்களை எல்லாம் விசாரிக்க வேண்டி இருப்பதனால அஸ்வாத்தமனை காவலில் எடுக்க திட்டமிட்டிருந்தார்கள். அதற்காக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமே எழும்பூர் நீதிமன்றத்தில் 5வது நீதிமன்றத்தில் இதற்கான அந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட தொடர்பான விசாரணை வரும் என்று கூறப்படுகிறது. இதற்காக அஸ்வாத்தமனை போலீசார் பாதுகாப்புடன் இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அஸ்வாத்தமனின் தந்தையும் பிரபல தாதாவுமான நாகேந்திரன், அவர் ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் சிறையில் உள்ள நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார் கடந்த வாரம். அவரையும் நேரில் கொண்டு ஆஜர்படுத்தவுடன், ஆனால் நாளை அந்த நாகேந்திரனை நாளை ஆஜர்படுத்தி பிறகு காவலில் எடுப்பார்கள் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது.